பிரதமராக இருந்த நேரம் டெல்லியில் உலக கண்காட்சி ஒன்று நடந்தது. அதன் துவக்க விழாவிற்கு நேருவும் காமராஜ் அவர்களும் போயிருக்கிறார்கள். அப்போது கண்காட்சியை சுற்றி காட்டினார்கள். இருவரும் பலவிதமான அறிவியல் விந்தைகளை கண்டவாறு சென்றனர். பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் தற்போது இருக்கும் எடை பார்க்கும் எந்திரம் அந்த கண்காட்சியில் அறிமுகமாயிருந்தது. அதில் நேரு அவர்கள் ஏறி நின்று காசு போட்டார், எடை பார்த்தார். மற்றும் வந்திருந்த மத்திய மந்திரிகள் பலரும் ஏறி நின்று காசு போட்டு எடை பார்த்தார்கள். பெருந்தலைவர் மட்டும் எந்திரத்தில் ஏறாமல் யதார்த்தமாக ஒதுங்கி நின்றார். நேரு காமராஜ் அவர்களை விடுவதாக இல்லை, ஏற சொல்லி கட்டாயப்படுத்தியும் மறுத்துவிட்டார். சுற்றி நின்றவர்கள் திகைத்தனர். ஒரு பிரதமர் கூறுகிறார், இவர் மறுக்கிறாரே, ஏன் என்று நினைக்கும் போது நேரு காமராஜர் எடை பார்க்க மறுப்பதற்குரிய காரணம் எனக்கு தெரியும் என்று கூறினார். அனைவரும் இப்போது காரணத்தை அறிய கண்களை விரித்தனர். நேரு, இந்த எடை பார்க்கும் எந்திரத்தில் ஏறி நின்று போடும் காசு கூட இவரிடம் இப்போது இருக்காது என்று கூறி தானே காசு போட்டு காமராஜர் அவர்களுக்கு எடை பார்த்தார். காமராஜ் அவர்களை நேரு எவ்வளவு துல்லியமாக எடை போட்டு வைத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இவ்வாறு காசு கைகளில் தொடாமல் வெள்ளையாடை துறவியாக வாழ்ந்ததால் தான் மாசற்றவராக பேசும் புகழ் பெற்றார்.